எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் இங்க நல்லா இருக்கேன். இன்னைக்கான வீடியோ எத பத்தினதுன்னா, இன்னைக்கு நான் வந்து ஒரு லைட் ஷோ போறேன். ஆக்சுவலி இங்க ஃபயர் ஒர்க்ஸ் போடுறாங்க. இன்னைக்கு வந்து அங்க போயிட்டு என்னலாம் பண்றேன் அப்படின்றத அந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து ஒரு ஜீனு, ஒரு ஷர்ட் தான் பேர் அப் பண்ணியிருக்கேன். இன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமான மழை. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எங்களால வெளில கூட போ முடியல. விண்டு வேற பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊர்ல எப்படி கான்சர்ட் நடக்குதோ, அதே மாரி இங்கேயும் கான்சர்ட் நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு லாங்குவேஜும் புரியல, பாட்டும் புரியல. ஆனா நின்னு எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதனால நானும் கூட நின்னு ஏதோ மாவு போட்டுட்டு இருந்தேன். இந்த லைட் ஷோ இல்ல ஃபயர் ஒர்க் ஷோ வந்து எதுக்கு பண்றாங்கன்னா, கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கிறதோட ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்லுவாங்க. இங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். யூரோப் பொறுத்தவரைக்கும் நீங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணணும், உங்கள்ட்ட நெறைய காசு இருக்கு அப்படின்னா, நீங்க யூரோப் வந்தீங்கன்னா சூப்பரா செலிப்ரேட் பண்ணலாம். ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு மாரி இருக்கும். இங்க ஸ்னோவும் அதிகமாவே இருக்கும். நம்ம இந்த ஃபேரி டேல் மூவில படத்துலலாம் பார்ப்போம்ல, அதே மாரி தான் இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலி. இது வந்து எப்படின்னா வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணிருவாங்க. இங்க ஃபயர் ஒர்க்ஸ்லாம் அதிகமா பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு நாள் தான் பண்ணுவாங்க. இன்னொரு நாள் வந்து இந்த நேஷனல் டேன்னு ஒண்ணு வரும். அப்ப பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ் மார்க்கெட்லாம் வந்து போட போறாங்க. அதனால வந்து இது ஒரு செலிப்ரேஷன் மாரி இருக்கும். ஃபயர் ஒர்க்ஸ் வந்து எங்க நடந்துச்சுன்னா, சொன்னா நம்ப மாட்டீங்க. தண்ணீல பட்டா நம்ம ஊர்லலாம் வந்து பட்டாசு நமுத்து போயிரும். ஆனா இங்க ஃபயர் ஒர்க்ஸ் நடந்ததே தண்ணிக்குள்ள தான். இது வந்து ஒரு பாண்ட் மாரி இருக்கும். அதுக்குள்ளார வந்து நடந்துச்சு ஃபயர் ஒர்க்ஸு. பாண்டோட சென்டர்ல வந்து குளத்தோட சென்டர்ல வந்து ஒரு அழகா கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருந்தாங்க. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீய சுத்தி வந்து ஃபயர் ஒர்க்ஸ்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நேரா வைக்கிறதா இல்லாம, மேபி வந்து ரிமோட் கண்ட்ரோலபிளா இருக்கும்னு நெனைக்கிறேன். நானும் சூர்யாவும் அதான் பேசிட்டு இருந்தோம். மேபி இது ரிமோட் கண்ட்ரோலபிளாவும் இருக்கலாம் அப்படின்ற மாரி தான் எங்களுக்கு தோணுச்சு. அவ்ளோ அழகா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து 5:00 ஸ்டார்ட் பண்ணுவேன்னு போட்டிருந்தாங்க. அதே மாரி 5:00 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஈவினிங் 5:00 அது ஏர்லி மார்னிங் 5:00 கிடையாது. இங்க சீக்கிரமா இருட்டிரும். கிட்டத்தட்ட 3 மணிக்கெல்லாம் இருட்டிரும். ஸோ 5:00 to 5:15 அதே மாரி 5:00 ஸ்டார்ட் பண்ணாங்க. 5:15க்கு ஷார்ப்பா முடிச்சுட்டாங்க. அது எப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதே மாரி 5:00 எல்லாருமே வந்து கேதர் ஆயிட்டாங்க. எனக்கு இங்க இருக்கவங்கள்ட்ட புடிச்சதே இந்த விஷயம் தான். ஒரு டைமிங்னா அந்த டைமிங்ல கரெக்ட்டா இருப்பாங்க. நம்மளும் அந்த டைமிங்ல கரெக்ட்டா இருக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 10,000 பேர் இருந்திருப்பாங்க. அவ்ளோ ஆர்கனைஸ்டா இருந்துச்சு. ரொம்ப நெருக்கல, கூட்டம் இல்ல, நெரிசல் இல்ல. இது ஆல்ரெடி நீங்க வந்து நம்ம ஊர்ல பார்க்குற வான வேடிக்கை தான். அதான் எனக்கு இங்க பார்க்குறதுக்கு அதிசயமா இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் வந்து ஊர்ல வான வேடிக்கை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. கரெக்ட்டா தீபாவளி அப்ப இங்க வந்துருவேன். தீபாவளி முடிஞ்சு மறுபடியும் வெக்கேஷனுக்கு அங்க போவேன். அந்த மாரி தான் இருக்கும். ஸோ எனக்கு தீபாவளி ஃபீல் தான் இருந்துச்சு. கிறிஸ்மஸ் ஃபீல்ன்றத தாண்டி ஓகே தீபாவளி ஃபீல் அப்படி இருந்துச்சு. நான் வந்து பாண்டோட ஃப்ரண்ட் சைடில் வந்து இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பாண்டோட ஃப்ரண்ட் சைடு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் எங்களுக்கு கிடச்சது வந்து பாண்டோட பேக் சைடு தான். ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்துருந்தா கூட இந்த அளவுக்கு வியூ இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. பாண்டோட பேக் சைடு அவ்வளோ அழகாக வியூ இருந்துச்சு. அண்ட் வந்து இங்கே ஃப்ரண்ட் சைடு வந்து கான்சர்ட்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அவ்வளோ ஆர்கனைஸ்டாக ஒரு சிங்கர் வராங்க, பாட்டு பாடுறாங்க, ஜாலியாக எல்லாருமே வைப் பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்கன்னா பட் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிக்கல. இந்த ரொம்ப ஹார்ஷாக யாரும் பிஹேவ் பண்ணிக்கல. ஜாலியாக இருக்காங்க. என்னையெல்லாம் யாருன்னே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னையும் கூப்பிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நானும் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு அப்படியே டைம் ஓடிருச்சு. ஆக்சுவலி இந்த ஃபயர் ஒர்க் ஒரு 15 மினிட்ஸ் நடந்திருக்கும். அந்த 15 மினிட்ஸுமே பக்கத்தில் இருக்க யாருமே வந்து ஃபோன் எடுக்கல. எனக்கே ஃபோன் எடுத்த வீடியோ இருக்க ரொம்ப ஷேமாக இருந்துச்சு. எல்லாருமே அந்த இதை பார்த்து என்ஜாய் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே யாரும் ஃபோனுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்க்கல. எல்லாரும் அந்தந்த இடத்துல அந்தந்த எக்ஸ்பீரியன்ஸை சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு இவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. ச்சே நம்மளாம் என்ன இப்படி இருக்கோம், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபோன் தான் பார்க்குறோம், அப்புறமா ஃபோன் தான் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு. என் கூட நிறைய இந்தியன்ஸ் வந்திருந்தாங்க. என் கூட வந்தவங்க தான் அதிகமாக வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த ஊருக்காரவங்க யாருமே முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோஸ் எடுக்கல. அண்ட் ஃபைனலி ஃபயர் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நான் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்ச அப்புறம் கிளம்பிட்டோம். அதே மாதிரி இங்கே வந்து வாலண்டியர்ஸும் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கேன், சும்மா இருக்கேன் அப்படின்னா நான் வந்து வாலண்டியர்ஸ் பண்ணலாம். வாலண்டியர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இப்போ எப்படி நம்ம ஊரில் வந்து ரெட் கிராஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க, அதே மாதிரி இங்கே ரெட் கிராஸ் இருக்காங்க. அவங்க வாலண்டியர் பண்ணி குப்பையெல்லாம் பொறுக்குறாங்க, எல்லாத்தையும் கரெக்டாக வழி அனுப்பி வைக்கிறாங்க. எது எக்ஸிட்டு, எது என்ட்ரி பாயிண்ட்டு, எந்த சைடு ஸ்நாக்ஸ் இருக்கும் அப்படின்றத அவங்களே ஃப்ரண்ட்டில் என்ன சொல்கிறாங்க. அதேமாதிரி பிஸ்கெட்ஸ்லாம் கொடுத்தாங்க ஃப்ரீயாகவே. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலி நான் வந்து என்னோட இந்த ஃபஸ்ட்டு ஃபயர் ஒர்க்ஸை பார்க்குறத முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.
உங்களுக்கு என்ன மாரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு சொன்னீங்கன்னா, நான் அதே மாரி வீடியோஸ் போடுவேன். ஒரு சில பேர் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பத்தி கேட்டிருக்கீங்க. நானும் அஸ் சூன் அஸ் பாசிபிள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பத்தி போடணும்னு நெனைக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் நெறைய விஷயம் இங்க கலெக்ட் பண்ணி தான் போட முடியும். எனக்கு தெரிஞ்சத சொல்லி பிரயோஜனம் இல்ல. நெறைய பேர்ட்ட கேட்டு என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்டு தான் நான் போட முடியும். ஸோ இத விட பெஸ்ட்டான வீடியோல நான் உங்கள பார்க்குறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும். அண்ட் இப்ப டைம் பார்த்தீங்கன்னா 5:00. இது ரொம்ப இருட்டா இருக்கும். நான் கண்டிப்பா 5:20 அப்படின்றத கடைசியில வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காம அத செக் அவுட் பண்ணுங்க. ஸோ இத விட பெஸ்ட்டான வீடியோல நான் உங்கள பார்க்குறேன். பாய்.